வெங்காடு ஊராட்சியில் சாலை விரிவாக்க பணிக்கு குடியிருப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையிலிருந்து வெங்காடு கிராமத்திற்கு செல்ல 7 அடி நெடுஞ்சாலை உள்ளது. இந்த சாலையை விரிவாக்கம் செய்ய சாலையோரம் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் அகற்றும் பணி நடைபெறவுள்ளதாக அதிகாரிகள் நோட்டீஸ் கொடுத்து அண்மையில் அளவீடு செய்துள்ளனர். இதனால் பல ஆண்டுகளாக வசித்து வரும் குடியிருப்பு வாசிகள் சாலை விரிவாக்க பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெங்காடு சோமங்கலம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிகழ்விடம் வந்த தாசில்தார், காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதாக கூறியதை அடுத்து அங்கிருந்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கைதான ஞானசேகரன் ஏற்கனவே நகைகளை திருடி விற்று மாடி கட்டியது அம்பலமாகியுள்ளது. நகையை திருடி விற்ற பணத்தில் கோட்டூர்புரத்தில் உள்ள தனது வீட்டின் 3வது தளத்தை ஞானசேகரன் கட்டியுள்ளார். திருட்டு நகைகளை விற்று கிடைத்த பணத்தில் ரூபாய் 15 லட்சத்திற்கு ஞானசேகரன் ஜீப் வாங்கியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 30 லட்சம் வரை ஆன்லைன் டிரேடிங்கில் ஞானசேகரன் இழந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் 3 நாட்கள் போலீஸ் கஸ்டடி முடிவடைந்த நிலையில் மருத்துவ பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு ஞானசேகரை கொண்டு வந்தனர். தொடர்ந்து ஆலந்தூர் நீதிமன்றத்தில் பள்ளிக்கரணை போலீசார் ஆஜர்படுத்தினர். மறைமலை நகராட்சியில் முதல்வர் மருந்தகங்களை சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு விழா நகர்மன்ற தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்து விற்பனையை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் நகர்மன்ற துணைத் தலைவர் சித்ரா கமலக்கண்ணன், மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கமலக்கண்ணன், திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் பின்பற்றப்படும் என்றும் மும்மொழிக் கொள்கையை தமிழகத்தில் புகுத்த முடியாது என வனத்துறை அமைச்சர் பொன்முடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 1000 கூட்டுறவு முதல்வர் மருந்தகங்களை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் 23 மருந்தகங்கள் திறக்கப்பட்ட நிலையில் சாலை அகரத்தில் கூட்டுறவு முதல்வர் மருந்தகத்தினை வனத்துறை அமைச்சர் பொன்முடி குத்துவிளக்கேற்றி பயன்பாட்டிற்கு தொடக்கி வைத்தார். தொடர்ந்து பேட்டியளித்த அமைச்சர் பொன்முடி, தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் பின்பற்றப்படும், அதை யாராலும் அசைக்க முடியாது. மும்மொழிக் கொள்கையை தமிழகத்தில் புகுத்த முடியாது. மத்திய அரசு எவ்வளவு நிதியை நிறுத்தினாலும் இருமொழிக் கொள்கைதான் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சரை தெரிவித்துள்ளதாக கூறினார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அலுவலகத்தில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மீண்டும் கழகத்தின் ஆட்சி மலர்வதற்கு ஏதுவாக பிறந்தநாள் நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் நேற்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆடும் ஓனாயும் ஒன்று சேர முடியாது என்று அறிக்கையில் வெளியிட்டிருந்தார். அது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அது அவருடைய கருத்து, அவரிடம் பதில் கேட்டுக் கொள்ளுங்கள் என தெரிவித்தார். திருக்கழுகுன்றத்தில் தமிழக முதலமைச்சரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என திமுக நிர்வாகிகளுக்கு ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி கேட்டுக் கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் தனியார் திருமண மண்டபத்தில் திமுக சார்பில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
இதில் திருக்கழுகுன்றம் வடக்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தமிழ்மணி மார்ச் 1ஆம் தேதி கழகத் தலைவரின் பிறந்தநாளில் திமுக கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்க வேண்டும் என்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 3 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். காரியாபட்டி மற்றும் மல்லாங்கிணறு பேரூராட்சிகளுக்கு வைகை ஆற்றினை நீர் ஆதாரமாக கொண்டு ரூபாய் 76 கோடி மதிப்பீட்டில் புதிய கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KN நேரு, காரியாபட்டி மற்றும் மல்லாங்கிணறு பேரூராட்சிக்கு 80,000 முதல் 1 லட்சம் கொள்ளளவுள்ள தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டிக்கு வைகை ஆற்றிலிருந்து 11 நீர் உறிஞ்சு கிணறுகளிலிருந்து குடிநீர் அனுப்பப்பட உள்ளது என்று தெரிவித்தார். மதுரை மத்திய தொகுதி மக்களிடம் தனது செயல்பாட்டு அறிக்கையை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வழங்கினார். மதுரை மத்திய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான பழனிவேல் தியாகராஜன் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள அமெரிக்கன் மிஷன் சர்ச் தெருவில் உள்ள பொதுமக்களை சந்தித்து வீடு வீடாக சென்று தனது 6 மாத கால பணிகள் குறித்த அறிக்கையை கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த குழந்தைகளிடம் அவர்கள் படிக்கக்கூடிய வகுப்பு மற்றும் அவருடைய வயது உள்ளிட்டவைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 6 மாதத்திற்கு ஒருமுறை செயல்பாட்டு அறிக்கையை வழங்கப்படும் என்று கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் எத்தனை புகார்கள், எத்தனை விண்ணப்பங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து அறிக்கையாக சமர்ப்பித்திருப்பதாக தெரிவித்தார். மாநகராட்சியில் என்ன பணி, புது பஸ் ரூட்டு, தொழில் மகளிர் சுய உதவிக்குழுக்கு என்ன உதவி செஞ்சுருக்கோம், தொழில் கற்றுக் கொடுக்கறதுக்கு துறையில் என்னென்ன செஞ்சுருக்கேன், முதலமைச்சர் கொடுத்த பணி என்னெல்லாம் செஞ்சுருக்கேன், அது இல்லாமல் கருத்தரங்கம், மாநாடு இதிலெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், மதுரைக்கு என்ன கொண்டாந்துருக்கோம், இந்த மாதிரி எத்தனை பேஜ் இது மொத்தம் 20 பேஜ். ஒவ்வொரு வீடாக வருஷம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி தூங்கியிருக்கோம். அடுத்த ஒரு 2 வாரத்தில் அனைத்து வாக்காளர் இல்லங்களுக்கும் போய் இது டெலிவரி பண்ணி, இது நான் 2014 முதல் தடவை நிற்கும் போது கொடுத்த வாக்குறுதி. 6 மாதத்துக்கு ஒரு தடவை செயல்பாட்டு அறிக்கையை கொடுப்பேன்னு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.